பணம் எப்படி தங்காமல் போகிறது? இப்போ அவன் பண்ணுற எல்லா துஷ்டத்தனத்துக்கும் நம்ம கூட போகணும், நம்ம செலவு பண்ணணும். அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா சம்மந்தம் பண்ண பிறகு? இல்லை நம்ம பிள்ளைங்க தான் சந்தோஷமாக வாழ்வாங்களா? நம்ம ஒரு உடன்படிக்கையிலையும் நம்ம ஒரு உபதேசத்தில் நம்ம வளர்த்து கொண்டு வருகிறோம் பிள்ளைகளை. இந்த சபையில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் கண்ட இடத்துலையும் போய் ஆட்டையும் நீங்கள் மாட்டையும் கழுதையும் வைத்து ஒன்றாக உழாத்திருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. சிலதெல்லாம் மாடாக இருக்கும். சில பாவங்கள் எல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது அது பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எல்லாம் இந்த வயசில் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த பாவம்லாம் பெருசு இல்லை, நம்மலாம் எதுவும் பண்ணாமையே வந்தோம், அப்படி போயிடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு துடித்து போயிடுவான் உண்மையான விசுவாசி. பரிசுத்தாவியை துக்கப்படுறாருன்னு, இவன் பரிசுத்தாவியரை பார்ப்பேன், நான் பிதாவையும் பார்ப்பேன், நான் குமாரனையும் பார்ப்பேன், எனக்கு தெரியாத தீர்க்கதரிசியே இல்லை, ஃபோன் அடித்தா எல்லாம் என் வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவான். தேவ பயம் இருக்காது, தேவ நாமும் தரிக்கப்பட்டிருக்கோம்.